Meenakshi Faculty of Allied Health Science BSc Technology courses. Apply now. Malli, 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 malli. வெண்பா, என் செல்ல குட்டி இப்படி கூப்பிட்டா சிரிப்பேடா. என் தங்கம்ல, என் வைரம்ல. அம்மா வித்யாம்மா, இந்த மருந்தை கொடுக்கறேனே, சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாதுமா. 10 முறை வெத்தலைய மடிச்சு வச்சு கடிச்சு தின்னா எதிரி வீட்ல போய் கூட நம்ம விருந்து சாப்பிடலாம்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஏ மல்லி, முதல்ல எந்திரிச்சு போ. நானும் ஒன்னும் சொல்லக்கூடாது, கோவப்படக்கூடாதுன்னு பாக்குறேன். நீ கொடுத்த கேப்படையால தான் இவன் இந்த நிலைமையில கிடக்குறான்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். உன் மரமடிக்குது புரியலையா? திரும்ப எதையோ எடுத்துட்டு வந்து எங்க ஊரு கை மருந்துன்னு எதையோ சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, நீ சொல்றது நல்ல மருந்தாவே இருக்கட்டும், அது தேவையில்லை. என் பொண்ணுக்கு அது சரி வராது, புரியுதா உனக்கு? தயவு செஞ்சு அதை தூர ஊத்திட்டு இங்க இருந்து போயிடு. அம்மா சொல்லுங்கம்மா. நீ சும்மா இருமா, அவன் தான் கோவப்படுறான்ல. அதான் டாக்டர் வராங்கல்ல, வரட்டும். என்னாச்சுமா? தம்பி எதுக்கு டென்ஷனா இருக்காரு? வெண்பாக்கு மல்லி ஏதோ மருந்து குடுக்கறேங்கறா, அதுக்காக டென்ஷன் ஆகுறான். மருந்தா? இந்த பாரு, இந்த மருந்தெல்லாம் வேணாம், நீ முதல்ல வெளியில போ. போன்னு சொல்றேன்ல. மல்லி வா வா. போ போ. வெண்பா, ஏய் என்னது இது? கை மருந்து பெரியம்மா, அந்த பாம்படம் பாட்டியம்மா கொடுப்பாங்கல்ல, அந்த மருந்து. ஓ ஆமால, அத குடிச்சாதான் குழந்தை 2 நிமிஷத்துல துள்ளி குதிச்சு எழுந்து உட்கார்ந்துருவாளே. ஐயோ, ஏன் புத்திக்கு கூட இவ்வளவு நேரம் எட்டல பாரு. கையில வெண்ணெய் வச்சுக்கிட்டு நெய் கலஞ்ச கதையால இருக்கு. அதான் பெரியம்மா, அவரை கொடுக்க கூடாதுன்னு சொல்லி குழந்தைக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்திருக்காரு. அவ்வளவுதானே? விடு 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 விடு, நான் பாத்துக்கிறேன். என்ன பண்ண போறீங்க? நீ எதுவுமே கேட்காத. நான் செய்ய போற செயல்ல அவங்க எப்படியும் வெளியில வந்துருவாங்க. அப்படி கடக்கடன்னு ஓடி போய் அந்த மருந்தை கொடுத்துரு, சரியா? ஏய், நான் பாத்துக்கிறேன். ஐயோ ஐயோ அப்பா, ஐயோ முருகா முருகா, இப்படி கீழே விழுந்துட்டேனே முருகா. அம்மா முட்டி போச்சு. ஐயோ பழனி ஆண்டவா, திருச்செந்தூரா, கடற்கரையானே முருகா. என்ன பண்ணுவேன்? என்னம்மா, என்னம்மா? என்ன? ஐயோ என்னமாச்சு? நல்லாதாமா வந்துகிட்டு இருந்தேன், எப்படின்னே தெரியலையேம்மா. யாரோ என்ன பிடிச்சு அப்படியே தள்ளி விட்ட மாதிரி இருந்துச்சு. அப்படியே உருண்டு விழுந்துட்டேன். வாங்க, கை கொடுங்க. வேண்டாமா வேண்டாமா, நீங்களே பாவமா இருக்கீங்க. என்ன மாப்பிள்ள, நீங்க கைய கொடுங்க. நீங்க வேண்டாம், அம்மா என் வெயிட் எல்லாம் தாங்க மாட்டாங்க. சரி நீங்க கொடுங்களேன். தூக்கி விடு. இவளுக்கு வேற வந்துட்டாளுங்களா? நம்ம இப்படி உளுந்து கிடக்கிறது இவளுக்கு கொண்டாட்டமால இருக்கும். இருக்கட்டும் இருக்கட்டும், எப்படியோ வெண்பா குட்டிக்கு மல்லி மருந்து கொடுத்துட்டா போதும். வெண்பா, சாரிடா. இத குடிச்சிட்டு. என்னதுமா? கஷாயம்மா. இத நீ குடிச்சா உடனே சரியாயிடும். குதிச்சு எந்திரிச்சிடுவேன். நிஜமாவாமா? ஆமா தங்கம். டாடா வந்துட்டா குடிக்க விட மாட்டாரு. அவர் வரதுக்குள்ள குடிச்சிடு. எந்திரி எந்திரி வாடா. உட்காந்துக்கோ, குடிச்சிடு. எனக்கு வேண்டாமா. ப்ளீஸ் டா, அம்மா தரேன்ல, குடிடா. அம்மா வேண்டாமா. மாமா என்னாச்சு? நீ என்னம்மா விழுந்து கிடக்கிறது? நானு என்னாச்சு மாமான்னு அங்க கேட்டுட்டு இருக்க? என்னன்னே தெரியலையா? யாரும் என்ன பிடிச்சு அப்படியே தள்ளி விட்ட மாதிரி இருந்தது, தடால்னு விழுந்துட்டேன். எங்க சித்தியை நீங்க கிண்டல் பண்ணிட்டே இருந்தீங்கல்ல, அதனாலதான் ஆண்டவனா பார்த்து உங்களை தள்ளி விட்டுட்டோம். ஆமா, ஆண்டவனுக்கு வேற வேலை வெட்டி இல்ல பாரு. அந்த மனுஷனே பாவம் பிஸியா இருக்காரு. ஏன் உங்ககிட்ட அவர் பேசவே இல்லையா? அது சரி, நல்லவங்க கிட்ட தானே அவர் பேசுவாரு. மாப்பிள்ள, நீங்க கைய கொடுங்க மாப்பிள்ள. சரி தூக்கு. உடனே எழுந்திருச்சா ரூம்குள்ள போயிடுவாங்க. மல்லியால மருந்து கொடுக்க முடியாம போச்சுன்னா விழுந்ததுக்கு பலன் இல்லாம போயிடும். அன்னபூர்ணி எழுந்திருக்காத. குடிச்சிருடா, என் தங்க கட்டியில சரியாயிடும். குடிச்சிடு. குடிச்சிடுறா. கண்ணு மூடு, கண்ணு மூடு. வேண்டாமா, கசக்குதுமா. அம்மா குடிச்சிடுறா. எனக்காகடா, அம்மாக்காக. டாடா என்ன திட்டு வரல.
என்னாச்சு அம்மா இடுப்பு பிடிச்சிக்கிச்சுமா. மாப்பிள்ள நீங்க மட்டும் பிடிச்சா பத்தாது, ஒரு 10 ஆளை வேலைக்கு கூப்பிடுங்களேன். ஏய் நீங்க என்ன பிள்ளைங்களா பாத்துட்டு இருக்கீங்க? 2 பேரும் சேர்ந்து ஒரு கை கொடுங்க. ஆண்டவன் மேல வார்த்தை போட்டு ஏதாவது முயற்சி பண்ண பாருங்க. சரி எந்திரி. ஹலோ டாக்டர் வந்துட்டீங்களா? தோ வரேன் எங்க வீட்ல தான் இருக்கேன். தோ வந்து வா நீங்க எங்க போறீங்க? எங்க போறீங்க? எங்க போறீங்க? பாருங்க நீங்க. வந்து ஒரு கை கொடுங்க. ரஞ்சிதா வா. நடிக்கலான்னு பார்த்தா நிஜமாவே இடுப்பு ஒடிஞ்ச மாதிரி இருக்கே. எந்திரிங்க. பாத்து மெதுவா. அப்படிதான். ஐயோ அப்பா. ஐயோ வாங்க டாக்டர் வாங்க. குடி ஆ ஆ குடி குடிச்சிரு. வாசனை பார்க்காம குடி. அவ்வளவுதான். குடிச்சிடுறா. ஆ அப்படிதான் மெதுவா. ஆ இன்னும் வாங்க, கொஞ்சம் வாங்க. குடிடா. டேய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு புத்தி இல்லையா? ஒரு தடவை சொன்னா புரியாதா உனக்கு? உன்னோட பட்டிக்காடு விஷயத்தெல்லாம் கொடுக்காதன்னு சொல்லிட்டு தானே போனேன். யார்கிட்ட கேட்டீங்க பொண்ணு கொடுத்த? அவ எந்த நிலைமையில இருக்கா? நீ ஏதோ படிக்காத பழங்களை எதையோ சொன்னாங்கன்னு அதை கொண்டு வந்து அரைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்க. மா என்னமா பண்ணிக்கிட்டு இருக்க அவ? மிஸ்டர் விஜய் காம் டவுன். டாக்டர் இந்த மருந்து நல்லா கேக்கும். அதான் கொடுத்தேன். நீங்க வேணா ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பாருங்களேன். இந்த மருந்து உடனே வேலை செய்யும். இதுக்கு மேல ஏதாச்சும் பேசுன அப்புறம் நடக்கிறதே வேற சொல்லிட்டேன். என்ன மருந்து கொடுத்த? முதல்ல அதை சொல்லு. ஏற்கனவே நீ ஏதோ கொடுத்துதான் இந்த நிலைமை வந்திருக்கு வெண்பாக்கு. அது போதாதா உனக்கு? திரும்ப கொண்டு வந்து ஊர்ல சொன்னாங்க நாட்டு மருந்துன்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல என் பொண்ணுக்கு மருந்து கொடுக்க நீ யாரு? ஏ விஜய் விடுறா. குழந்தைக்கு ஏதாவது கொடுத்தா சரியாயிடாதாங்கிற ஆசையில தாண்டா கொடுத்திருக்கா. அம்மா என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க? இவ டெஸ்ட் பண்ணி பாக்குறதுக்கு என் பொண்ணு தான் கிடைச்சாளா? சரிம்மா வா, அவ கொடுத்தது நல்ல மருந்தாவே இருக்கட்டும்மா. முதல்ல என் பொண்ணுக்கு அதை ஒத்துக்கணும்ல. அவ என்னத்த கொடுத்தான்னு தெரியலையே. டாக்டர் நீங்களே கேளுங்க, எனக்கு பயமா இருக்கு. விஜய் நீங்க ஏன் டென்ஷன் ஆவறீங்க? ஆல்ரெடி நான் இவ்வளவு வார்ன் பண்ணிட்டு தான் வந்தேன் டாக்டர். அப்படி சொல்லியும் அவ இதை கொடுத்திருக்கான்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். இவன் என்ன சொல்றது, நம்ம என்ன கேக்குறதுன்னு தானே அர்த்தம். விஜய் உங்க குழந்தை பதறா பாருங்க. ஆல்ரெடி அவ வீக்கா இருக்கா. நீங்க டென்ஷன் ஆகுறது அவளையும் ஸ்ட்ரெஸ் ஆக்குது பாருங்க. டாக்டர் நான் என்ன ஆசைப்பட்டா கத்திக்கிட்டு இருக்கேன்? டாக்டர் இவதான் என்ன கத்த வைக்கிறான். இவதான் எல்லாத்துக்கும் தம்பி காரணம். தம்பி தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. எனக்கு தெரியும் அந்த மருந்து கொடுக்கறதுனால சைடு எஃபெக்ட்ஸ்லாம் எதுவும் ஆகாது. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. டாக்டர் டாக்டர் நீங்க கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்க. வெண்பா நீ ஒண்ணும் பயப்படாத, கடவுள் இருக்கார் பாத்துப்பாரு. மூச்சு இழுத்து விடுங்க. நல்லா இழுத்து விடுங்க. இரு ஒண்ணும் இல்ல, நல்லா இருவா. கடவுளே ஓகே நாக்க நீட்டுங்க. இந்த பக்கம் திரும்புங்க. வித்யாமா குழந்தை முன்னைக்கு இப்ப நல்லா இருக்கால? நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? இந்த பாருங்க, மல்லிக்கு ஆதரவா பேசணும்னு எதையாச்சும் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. அமைதியா இருங்க. விஜய் நீங்க சொன்ன மாதிரி எந்த பிரீதிங் இஷ்யூஸ் எதுவுமே இல்லையே. ஏமா நீங்க என்ன மருந்து கொடுத்தீங்கம்மா? ஆம். அது டாக்டர் எங்க வில்லேஜ்ல கொடுக்கிற மருந்து. இந்த சுக்கெல்லாம் இருக்குல்ல அத பொடியாக்கி வெண்பா உங்களுக்கு என்ன பண்ணுச்சு? அடை சாப்பிட்டேன், நல்லாதான் இருந்துச்சு. அப்புறம் ஒரே இரும்பெல்லாம் வந்து வாமிட் வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு என்னமா செய்து? ஒன்றும் இல்லை டாக்டர், என்னால் நல்லா மூச்சு விட முடியுது. வெண்பா குட்டி எதுவா இருந்தாலும் சொல்லிருமா. நீ மல்லிக்காக எதுவும் மறைக்காத, புரியுதா? இந்த பாருமா, டாடா யாரையுமே திட்ட மாட்டேன், சரியா? ஒன்றும் இல்லை டாடா, எனக்கு டயர்டா இருக்கு அவ்வளவுதான். வெண்பா ப்ளீஸ்.
டாக்டர் இருக்கும்போதே எதனாலும் சொல்லிடு. விஜய் ஏன் அப்படி கேக்குறீங்க விஜய்? அப்படி இருந்தாதான் வெண்பா சொல்லிருப்பாங்களே. நான் மல்லியை திட்டுவேன்னு நினைச்சா அவ பயந்து சொல்லாம இருப்பான். சொல்லுங்கம்மா, எதுனாலும் சொல்லுங்க. வெண்பா, உனக்கு ஏதாச்சும் வயிறு வலிக்கிற மாதிரி தெரியுதா? இல்ல டாடா. வாமிட்டிங் சென்சேஷன் ஏதாவது இருக்கா? இல்லவே இல்ல. ஏன் டாடா அப்படி கேக்குறீங்க? உன்னால பிரீத் பண்ண ஈஸியா முடியுதா? முடியுது டாடா, நான் நார்மலா தான் இருக்கேன். வெண்பா, உண்மையை சொல்லு. டாக்டர் போயிட்டாங்கன்னா நைட் நேரம் நம்ம அலைய முடியாது, அப்புறம் ரிஸ்க் ஆயிடும்ல. சும்மா இருங்க டாடா, நான் நல்லா தான் இருக்கேன். சரிம்மா. மல்லி, ஆக்சுவலா நீங்க கொடுத்த மருந்து தான் வேலை செஞ்சிருக்கு. முருகா. நான் அலோபதி டாக்டர் தான். ஆனா தமிழ் மருத்துவத்துக்கு நான் ஒன்னும் எதிரி கிடையாது. நம்மளோட நிலத்துல கிடைக்கிற நேச்சுரலான விஷயத்துல நிறைய மெடிசினல் வேல்யூ இருக்கு. அததான் நம்ம முன்னோர்கள் பாரம்பரியமா சமைச்சு சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. விஜய், நீங்க மல்லி அவ்வளவு திட்டினீங்க இல்லையா? ஆனா அவங்க கொடுத்த மருந்து தான் இப்ப வெண்பாவை சரி பண்ணிருக்கு. இல்லன்னு வச்சுக்கோங்களேன், இந்நேரத்துக்கு நம்ம எல்லாருமே ஐசியூல தான் இருந்திருப்போம். எள்ளு இருக்கே, அது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் தான். ஆனா சிலருக்கு அது அலர்ஜிக்கா இருக்கும். வெண்பாவோட கண்டிஷனும் அப்படிதான் ஆயிடுச்சு. ஐயோ. அனாஃபிலாக்சிஸ்னு சொல்லுவோம். மூச்சு விடுறதுக்கு சிரமப்பட்டு மூச்சு குழாய் அலர்ஜில தடிச்சு சுருங்கும். ஐயோ. ஈவன் உயிருக்கே ஆபத்தான சிச்சுவேஷன் கூட வரலாம். அப்படின்னா உடனே ஐசியூல தான் அட்மிட் பண்ணணும். என்ன சொல்றீங்க டாக்டர்? வெண்பாக்கு ஸ்கூல்ல கொடுத்த மருந்து கேட்கலையா அப்போ? நார்மல் அலர்ஜிக்கு ஸ்கூல்ல டாக்டர் கொடுத்த மருந்தே போதும். ஆனா வெண்பா கோத்ரூ பண்ணிருக்கிற கண்டிஷன் ரொம்ப சிவியரானது. மல்லி அவங்களுக்கு தெரிஞ்ச கை மருந்தை வச்சு அப்படி ஒரு ஸ்டேஜுக்கு போகாம பாத்துக்கிட்டாங்க. நீங்க மல்லிக்கு தான் ஆக்சுவலா தேங்க்ஸ் சொல்லணும். விஜய், நான் கிளம்புறேன். என்னோட வேலை எல்லாத்தையுமே மல்லி குறைச்சிட்டாங்க. டோன்ட் வரி விஜய், இனிமே பயப்படுறதுக்கு எதுவுமே இல்ல. கொஞ்சம் டயர்டா இருக்கா, மத்தபடி ஷீஸ் ஆல் ரைட். அப்புறம் வழக்கம் போல ஓடி ஆடி விளையாட ஆரம்பிச்சிருவா. தேங்க்யூ டாக்டர். அப்போ நான் கிளம்புறேன். ஓகே, பை டாக்டர். தேங்க்யூ. அம்மா இருங்க, இதோ வந்துடுறேன். பை குட்டி. பை. வாங்க டாக்டர். வெண்பா, நீயா ஏதாவது முடிவு எடுத்துப்பியா? நான் தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தாங்க? வெண்பாவுக்கு ஏதாவது ஒன்று ஆகணும்னு நினைச்சு நான் இதை செய்வேன். நான் வேணும்னு செஞ்சுட்டேன், விஷம் வச்சுட்டேன் எல்லாம் பேசுறாங்க. நீங்க அதை நம்புறீங்களா? நம்பிதான் இப்படி எல்லாம் பேசுறீங்களா? நீ கொடுத்த கேப்படையால தான் இவன் இந்த நிலைமையில கிடக்குறான்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். உன் மரமடிக்குது புரியலையா? நீ சொல்றது நல்ல மருந்தாவே இருக்கட்டும், அது தேவையில்ல. என் பொண்ணுக்கு அது சரி வராது. புரியுதா உனக்கு? தம்பி, உங்களுக்கு பரவாயில்லையா? நீங்க எதை கேக்குறீங்க? அதான் நீங்க கீழே விழுந்தீங்களே. ஓ, அது பரவாயில்ல தம்பி, அதை விடுங்க. எப்படியோ ஒரு பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சு வந்துட்டோம். நீங்க ரொம்ப பயந்துட்டீங்க தம்பி. பிள்ளைக்கு ஒண்ணுனா பயம் இருக்கதான் செய்யும். ஆனா நாங்க கிராமத்து சைடு வளர்ந்தவங்க, அதனால குழந்தைங்களுக்கு ஒண்ணுனா பெருசா பயப்பட மாட்டோம். கிராமத்துல இங்க மாதிரி ஹாஸ்பிட்டல் வசதி எல்லாம் கிடையாதுல்ல தம்பி. அம்மா அப்பாலாம் கூலி வேலை தான் செய்வாங்க. சின்ன பிள்ளைங்க
அதுங்க எங்கேயாவது போகும் வரும், தோட்டத்துல கண்டதையும் எடுத்து சாப்பிட்டுருங்க. இப்படிதாங்க அடிக்கடி வயிற்றுக்கு ஒத்துக்காம போகும். ஊர்ல 5-6 பெருசுங்க இருக்கும். அவங்க தான் மூலிகையை அரைச்சு காய்ச்சி கொண்டு வந்து கொடுப்பாங்க. மல்லிக்கு என்னமோ தெரியல, சாமி புண்ணியத்துல இது தோணி இருக்கு. முதல்ல இந்த மருந்தை பத்தி ஏன் புத்திக்கே தோணலைன்னா பாத்துக்கங்களேன். இன்னது இன்னார் மூலமா தான் நடக்கணும்னு அந்த ஆண்டவன் எழுதி வச்சிருக்கான். அது அப்படிதானே நடக்கும். தம்பி, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்க மல்லிகை ரொம்பவே திட்டிட்டீங்க. அவ தப்பு பண்ணிருக்கட்டும், அப்ப நீங்க தாராளமா திட்டலாம். தப்பு செய்யாத போது திட்டினா அவளுக்கும் சங்கடமா தானே இருக்கும். முன்னெல்லாம் அவ தப்பு பண்ணாம யாராவது திட்டினாங்கன்னு வைங்களேன், அவ முன்னாடி நிக்கவே முடியாது தம்பி, ரகல பண்ணிடுவா. இப்பெல்லாம் அவ ரொம்ப மாறிட்டா தம்பி. பொறுமையா போறா. வெண்பாக்காகனா அவ என்ன வேணாலும் பண்றா. நானே ஆச்சரியமா எப்படி இப்படி எல்லாம் பொறுத்துக்கிறேன்னு கேட்டேன். அதுக்கு அவ, இவங்கெல்லாம் எனக்கு இப்ப முக்கியம் இல்லம்மா, வெண்பா பாவம்ல அப்படின்னு சொல்றா. ஆனா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நீங்க கொஞ்சம் யோசிச்சு பேசிருக்கலாம் தம்பி. நீங்களே சொல்லுங்க, யாராச்சும் தெரிஞ்சே இப்படி செய்வாங்களா? அதுவும் வெண்பாவுக்கு மல்லி இப்படி செய்வாளா? வெண்பாவுக்கு என்னெல்லாம் ஒத்துக்காதுன்னு இப்ப சொல்றீங்க. இதெல்லாம் நீங்க முன்னாடியே சொல்லிருக்கணுமா வேண்டாமா? இப்ப கூட அவ எல்லாம் யூஸ் பண்ணலன்னு தான் சொல்றா. அத நீங்க நம்புறீங்களோ இல்லையோ தம்பி, நீங்க நம்பலனாலும் பரவாயில்ல. நடந்தது என்னன்னு நமக்கு தெரியாதுல்ல. மல்லிக்கு நீங்க ஃபோன் பண்ணீங்கல்ல, வெண்பா ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டு விட்டாங்கன்னு. அப்ப இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் மல்லி பச்சை தண்ணி கூட பல்ல படாம உட்கார்ந்துருக்கா. வெண்பாக்குன்னு இல்ல, மல்லியோட குணமே அதுதான் தம்பி. அங்கன்வாடியில வேலை செய்யறப்போ அங்க ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைனா கூட அவளும் சாப்பிடாம கொள்ளாமையே கிடப்பா. அதுங்கள பெத்த அப்பா ஆத்தா கூட அப்படிலாம் இருந்திருக்க மாட்டாங்க. சாமி கிட்ட போய் அவ சண்டை போடுவா தம்பி. அப்படிப்பட்ட புள்ளைய போய் உன்னாலதான் என் குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க பாருங்க. பாவம் புள்ள ரொம்ப நொந்துட்டா. மல்லி உங்ககிட்ட ஏதாவது சொல்லி வருத்தப்பட்டாளா? சச்ச, அப்படி சொல்ற ஆளா தம்பி அவ? மனசுல உள்ளத முழுசா சொல்லுவான்னு நீங்க நினைக்கிறீங்களா? படபடன்னு பேசுற அவ பேச்சுக்கு பின்னாடிதான் அவளோட கண்ணீரெல்லாம் காய வச்சுக்கிறா. அவளா எதுவும் சொல்லல தம்பி. எனக்கு தான் மனசு கேட்கல, அதான் கேட்டுட்டேன். நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, நான் உங்களை போய் அவகிட்ட சாரி கேட்கணும்னு எல்லாம் சொல்லல. நீங்க அவகிட்ட சகஜமா பேசுனீங்கனாலே எனக்கு அதுவே போதும். மல்லி, ஐம் சாரி. அந்த நேரத்துல ரொம்ப பதட்டமா இருந்துச்சா, அதான் யோசிக்காம பேசிட்டேன். உனக்கே நல்லா தெரியும், வெண்பாக்கு ஏதாவது ஒண்ணுனா என்னால தாங்கிக்க முடியாது. அதான் அவளை அந்த நிலைமையில பார்த்த உடனே எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. அதான் அவசரப்பட்டு உன்கிட்ட வார்த்தையை விட்டுட்டேன். அது தப்புன்னு இப்ப எனக்கு புரியுது. என்ன மல்லி, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க? இன்னும் என் மேல கோவமா தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். உன் கோவத்துல நியாயம் இல்லாம இல்ல. ஆனா உன்ன நான் என்னைக்குமே இந்த மாதிரி பேசினது இல்லல்ல. எனக்கு இருந்த சூழ்நிலையில நான் அப்படி பேசினேன்னு உனக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். நான் அப்படி வெண்பாக்கு செய்ய மாட்டேன்னு நீங்க புரிஞ்சுக்கல. நீ வேணும்னு செஞ்சிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ வெண்பாக்கு அதை குடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். இல்லனா என்கிட்ட கேட்டிருக்கலாம். நான் எள்ளே சேர்க்கலங்க. அந்த எண்ணத்தை முதல்ல உங்க மனசுல இருந்து அழிச்சிருங்க. கேப்ப அடை செய்யட்டுமான்னு வெண்பா கிட்ட உங்க முன்னாடி தானே கேட்டேன். அப்ப நீங்க எதுவும் சொல்லல. வெண்பாவோட அன்பு எனக்கு எப்ப கிடைச்சது தெரியுமா? திடீர்னு அன்பே இல்லாம ஒரு நிமிஷம் நம்ம எல்லாருமே வாழ்க்கையில நிப்போம் தெரியுமா? அப்பதான் கிடைச்சது. அப்படி கிடைக்கிற அன்ப நம்ம கடைசி வரைக்கும் மறக்க முடியாதுங்க. உன்னோட ஒவ்வொரு வார்த்தையும் மனசு குத்துது மல்லி. வெண்பாவை இதுக்கு முன்னால நீ எப்படிப்பட்ட சூழல்ல இருந்து காப்பாத்திருக்க, அதெல்லாம் மறந்துட்டு நான் உன்கிட்ட அப்படி பேசி இருக்க கூடாது. ஐம் ரியலி சாரி. ஒருத்தர் மன்னிப்பு கேட்டா அதை ஏத்துக்கிறது பெருந்தன்மை. என்ன பொறுத்த வரைக்கும்
ஒருத்தரை மன்னிச்சா அவங்க செஞ்சதை மறக்கணும். என்னைக்கு என்னால நீங்க பேசினதை மறக்க முடியுதோ அன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்லுங்க. Meenakshi Academy of Higher Education and Research, KK Nagar, Chennai offers BSc and MSc programs in Allied Health Sciences. Apply now. Meenakshi Academy of Higher Education and Research, Medical, Dental, Nursing, Physiotherapy, Allied Health Science, Yoga Science, Occupational Therapy, Arts and Science and Pharmacy. Apply now. Chickamauga, chickamauga.